போர் காரணமாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்தி பரவியதால் பெட்ரோல் பங்குகளில் வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் போடுவதற்காக ஏராளமான வாகன ஓட்டிகள் குவிந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் பெட்ரோல் பங்குகளில் பலர் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகனங்களில் பெட்ரோல் டீசலை நிரப்பியதுடன் கேன்களிலும் வாங்கி சென்றனர். புதுச்சேரியிலும் பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பிச் சென்றனர். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் கள்ளச்சந்தையில் சிலிண்டர் விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் பேரில் தென் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன்படி திருநெல்வேலி, விருதுநகர் உட்பட தென் மண்டலத்தின் 10 மாவட்டங்களில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை சார்பில் டிஎஸ்பிக்கள் தலைமையிலான தனிப்படைகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டன. இதில் திருநெல்வேலியில் ஒரு தனியார் உணவகத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகரில் 6 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக தேவைகளுக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் 398 சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய பதுக்கலில் ஈடுபட்ட 2 குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. இருவேறு இடங்களில் பதுக்கப்பட்ட 398 சிலிண்டர்கள் பறிமுதல். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் திருவாரூரில் பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் குவிந்தனர். இதனால் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் நிலை காணப்பட்டது. இதையடுத்து பாட்டில் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என பெட்ரோல் நிலையங்களில் அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அரியலூர் அருகே காலி சிலிண்டர்களுடன் வீட்டு வாசல் முன்பு பொதுமக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் கைகாட்டி பகுதியில் பொதுமக்கள் தங்களது வீட்டு முன்பாகவும் சாலையோரங்களிலும் காலி சிலிண்டர்களை வைத்து கேஸ் விநியோக வண்டியை எதிர்பார்த்து காத்திருந்தனர். 3 நாட்களுக்கு மேலாக சிலிண்டர் கிடைக்காததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சம்பந்தப்பட்ட விநியோக நிறுவனத்திடம் கேட்டபோது சிலிண்டர் விநியோகம் தொடங்கிவிட்டதாக தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள சிலிண்டர் விற்பனை குடோனில் சிலிண்டர் வாங்குவதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காலி சிலிண்டர்களுடன் காத்திருந்தனர். கலவை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிலிண்டரை வாங்கி சென்றனர். கூட்டம் அலைமோதியதால் போலீசார் பாதுகாப்புடன் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டன. கொடைக்கானலில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் பங்குகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. பெட்ரோலை நிரப்புவதற்காக சாலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகன ஓட்டிகளால் மலைச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கேன்களிலும் டீசல் மற்றும் பெட்ரோலை நிரப்பிச் சென்றனர். கவர்மெண்ட் தட்டுப்பாடு இன்றி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் அதை ஏற்றுக்காமல் எல்லாருமே அதிகமாக வாங்கி செல்கிறார்கள். இதுதான். ஆமாம், இதே ரெகுலராக நாங்கள் ஒரு 3 லிட்டர் போடக்கூடிய ஆளுகள் இன்றைக்கி டேங்கை ஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலை உள்ளாயிருக்கும். மேல்மலையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து வந்துட்டு இருக்கோங்க. நாங்கள் எங்கள் தொழிலே ஃபுல்லாக விவசாயம் தான். அந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணி மோட்ரு, உழவு மிஷின், டிராக்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மருந்தரைக்க பவர் ஸ்ப்ரேயரோ எல்லாமே பெட்ரோலை வச்சு தான் இயங்கிட்டு இருக்கோம். எப்பயும் மேல்மலையிலேருந்து வண்டியில் வச்சு
பெட்ரோல் வாங்கிட்டு போய் தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான பரபரப்பாக இருக்குது. பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேன் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஒரு விவசாயிகள்லாம் வண்டி வச்சு வந்துட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் ட்ரக்குடன் கடத்தப்பட்ட 524 சிலிண்டர்களை போலீசார் மீட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் நிறுத்தப்பட்டிருந்த ட்ரக்கில் இருந்த 524 எரிவாயு சிலிண்டர்களை ட்ரக்குடன் மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். பரிச்சா பகுதியில் ட்ரக் மீட்கப்பட்ட நிலையில் சிலிண்டர்கள் மாயமானது. இதையடுத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி திருடப்பட்ட 524 சிலிண்டர்களையும் மீட்டு சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்துள்ளனர். கொள்ளை போன சிலிண்டர்களின் மதிப்பு சுமார் 18 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவில் உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மக்கள் அச்சத்தில் அதிகமாக பெட்ரோல் டீசலை வாங்க வேண்டாம் என்றும் எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் அடுப்பை வாங்க குவியும் பொதுமக்கள். 1 மாதத்தில் விற்க வேண்டிய இண்டக்ஷன் அடுப்பு ஒரே நாளில் விற்றுள்ளதாக கடை உரிமையாளர்கள் தகவல். வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம் அளித்துள்ளார். 40 நாடுகளிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை பெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடக்கம்தான், மோசமான சூழல் வரப்போகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமையை கண்காணிக்க 3 மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். வர்த்தக எல்பிஜி சிலிண்டர் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக சென்னையில் உள்ள HCL டெக் அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்றும் நாளையும் வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கேன்டீன்களில் குறைந்த அளவு உணவுகள் மட்டுமே வழங்கப்படும் என்றும் முன்பே தயாரிக்கப்பட்ட ஃப்ரோசன் ஃபுட்ஸ் போன்றவற்றை ஓவனில் சூடாக்கி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ள அந்த நிறுவனம் வீட்டிலிருந்தும் உணவு கொண்டு வரலாம் என கூறியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. ஒரே நாளில் 35 பைசா சரிந்து ரூபாய் 92.36 உள்ளது. கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றுக்கு $100 மேல் உயர்ந்துள்ளது. வரலாறு காணாத வகையில் உலக நாடுகள் தங்களது கையிருப்பை சந்தைக்கு கொண்டு வந்துள்ள போதிலும் பதற்றம் காரணமாக தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உச்சம் பெறுகிறது. இந்திய எண்ணெய் கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதி வழங்கியதாக வெளியான தகவலை ஈரான் மறுத்துள்ளது. 1 லிட்டர் எண்ணெயை கூட ஹார்மூஸ் நீரிணை வழியாக விடமாட்டோம் என திட்டவட்டமாக ஈரான் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். ஹார்மூஸ் நீரிணையை கடக்கும் போது அனைத்து வித தொலைத்தொடர்பு சாதனங்களையும் இந்திய கப்பல் அணைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கப்பலிலிருந்து எந்தவித சிக்னலும் வெளியே செல்லாமல் சாதுரியமாக மாலுமிகள் செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என்று ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் மஜ்தபா காமேனி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லையெனில் அவை தாக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். எண்ணெய் விலை உயர்வை விட ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதுதான் தமக்கு முக்கியம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடாக இருப்பதால் எண்ணெய் விலை உயர்ந்தால் அமெரிக்காவுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வரும் 15ஆம் தேதி விஜய் ஆஜராகிறார். 14ஆம் தேதி மாலை தனி விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார். ஜனநாயகன் படத்தின் OTT உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்துள்ள ஜனநாயகன் படம் முதலில் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக திட்டமிடப்பட்டது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் பிரச்சினை காரணமாக படம் இன்னும் வெளியாகவில்லை. இதுவரை தணிக்கை பணிகள் கூட முடிவடையாததால் படம் எப்போது வெளியாகும் என்ற தெளிவும் இல்லை.
இந்த தாமதம் காரணமாக படத்தை வாங்கிய தியேட்டர் விநியோகஸ்தர்களும் OTT உரிமையை வாங்கிய நிறுவனமும் முதலீட்டில் இழப்பை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 120 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட OTT உரிமை ஒப்பந்தத்தையும் அந்த நிறுவனம் ரத்து செய்துவிட்டதாக கோலிவுட் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகே படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுவதால் படம் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி இன்னும் நீடித்து வருகிறது. மதுரை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கேரளாவில் திருமணம் செய்து கொண்டது குறித்து கும்பமேளா புகழ் மோனாலிசா விளக்கமளித்துள்ளார். கடந்த ஆண்டு கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகளை விற்றபோது தனது காந்த கண்ணழகால் இணையத்தில் வைரலானவர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மோனாலிசா. இவர் தனது பெற்றோரின் எதிர்ப்பை மீறி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இஸ்லாமியரான ஃபர்மான் கானை கேரளாவில் திருமணம் செய்து கொண்டார். இவரது திருமணத்தை லவ் ஜிஹாத் என பலரும் விமர்சித்து வந்த நிலையில் அவற்றை நிராகரித்துள்ள மோனாலிசா தாம் இந்து முறைப்படியே திருமணம் செய்து கொண்டதாகவும் இருவருமே மதம் மாறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தனது பெற்றோர் தனது அத்தை மகனுக்கு தன்னை திருமணம் செய்து வைக்க முயன்றதால் தனது சொந்த விருப்பத்தின் பெயரில் தனது காதலர் ஃபர்மான் கானை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் தாயார் பேசுவதாக கூறப்படும் ஒரு பழைய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆடியோவில் ராஷ்மிகாவுக்கு முதலில் ஒரு கன்னட நடிகருடன் நடந்த நிச்சயதார்த்தம் தொடர்பான சில தனிப்பட்ட விஷயங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த ஆடியோ சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தனிப்பட்ட உரையாடல் எனவும் சம்பந்தப்பட்டவர்களின் அனுமதி இல்லாமல் பதிவு செய்து தற்போது பரப்பப்படுவதாகவும் ராஷ்மிகா விளக்கமளித்துள்ளார். அந்த உரையாடலின் ஒரு பகுதியை மட்டும் சூழ்நிலைக்கு புறம்பாக எடுத்துக்கொண்டு தேவையற்ற சர்ச்சை உருவாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் தனது குடும்பத்தினரும் நண்பர்களும் தேவையற்ற சங்கடத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் ராஷ்மிகா கூறியுள்ளார். எனவே அந்த ஆடியோ மற்றும் அதனை சார்ந்த தகவல்களை பரப்பி வரும் அனைவரும் 24 மணி நேரத்திற்குள் அவற்றை நீக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சென்னையில் எரிவாயு மயானங்களில் 3 நாட்களுக்கு மட்டுமே சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 68 சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,970 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கிரீமிலேய நிர்ணயத்தின் போது ஊதிய வருமானத்தையும் தொழில் அல்லது சொத்து மூலமாக ஈட்டும் வருமானத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். OBC மக்களின் பல்லாண்டு போராட்டத்திற்கு மாபெரும் வெற்றி என்று எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்.